Glory to God. Hallelujah. நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:12. 2 Corinthians chapter 4 verse 12. இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. அல்லேலூயா. மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. இப்படி அப்படின்னு சொன்னா அது எப்படி அப்படிங்கறத 8வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. வேலையிலே சொல்லுங்களேன். ஒவ்வொரு விசுவாசியும் பலவிதமான சோதனைகள் போராட்டங்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண பிரஜாதியா அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட போராட்டம் இருக்க, அவங்களுக்கு போராட்டம் வந்தாலும் அது வேற விதமாக இருக்கும். ஆனால் விசுவாசிகளுக்கு மத்தியிலே சில போராட்டங்கள் வரும். அதுவும் ஊழியக்காரங்களுக்கு வரக்கூடிய போராட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அப்படிப்பட்ட போராட்டம் எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய ஊழியத்தை கெடுக்கணும், சபையை கெடுக்கணும், சபை விசுவாசிகளுடைய விசுவாச வாழ்க்கையை கெடுக்கணும். இப்படிப்பட்ட போராட்டங்கள் நெருக்கங்கள் வரும். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. எத்தனை விதமா அடிக்கடி நான் முன்னால சொல்லியிருக்கேன். உடலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, எங்களுக்கு சுத்தி சுத்தி இடி. பிரைஸ் காட். அல்லேலூயா. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. எத்தனை கலக்கங்கள் வந்தாலும் சரியா 112 நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி கடனாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கடனான இருதயத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் கர்த்தரை நம்பி வாழ்கிறபடினாலே எங்களுடைய ஜீவன் அது எப்படி இருக்கிறது? நாங்கள் மரணத்திற்கு, அதான் சொல்லுது, மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடம். எங்களுக்கு வரக்கூடிய மரணம் அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. அது இன்னும் கீழே நம்ம வாசித்து பார்ப்போம்னா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, 9வது வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 4:9, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. அல்லேலூயா. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், அதான் சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், எங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள்லாம் சில சகோதரர்கள் குடிக்கல, அவங்களோட நாங்க அதிகமா குடிக்கிறோம். அப்படியே நாங்க குடிக்கிறோம். நாங்கள் வேதத்தை கரைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கோம். சத்தியம் தான் எங்களுக்கு உணவு, வேதம் தான் எங்களுக்கு வெளிச்சம், அதுதான் எங்களுக்கு வழிகாட்டுதல். சத்தியத்திலிருந்து தவறாதபடி நாங்க எங்களை பாதுகாத்து, அதனால எப்பக்கம் நாங்க சொல்றோம், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போகிறதில்லை. அல்லேலூயா. நீங்க மீகா தெரிகிற புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதுல 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசா, சத்ருவே அப்படின்னு மீகா தெரிகிற சொல்வாரு. சத்ருவே சொல்லுங்க, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஊழியக்காரனை தள்ளி விட்டுட்டா நீ விளங்க மாட்ட. செத்த பாம்பு நாங்க யாரு? ஊழியக்காரன் யாரு? செத்த பாம்பு. படம் எடுக்கிற பாம்பா வாழ்ந்த எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் செத்த பாம்பா மாற்றிட்டார்.
செத்த பாம்பை சில நேரத்தில் மிதிக்காத இடத்துல நீ மிதிச்சா என்ன செய்யும்? காலியாயிடும். மண்டையில மிதிச்சு அது பல்லு என்ன செய்யும்? விஷம் ஏறிடும், செத்து போவார். செத்த பாம்பை கூட என்ன செய்யக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாங்கெல்லாம் அது ரெண்டாவது, நாங்கெல்லாம் ஏற்கனவே நாங்க என்ன செய்யறோம்? மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை. ஒரு தகப்பன பிள்ளைய என்ன செஞ்சிடலாம்? அடிச்சிடலாம். ஏன்னா தகப்பன் பிள்ளைகளை என்னதான் நல்லா சாப்பாடு போட்டு தன்னை விட தான் பலத்தை விட அதிக பலத்தோடு வளர்த்துறான். பிள்ளைகள் அடிக்கலாம். அடிச்சு தகப்பனை இது பண்ணிட்டா பிள்ளைகளை வீரன்னு சொல்லுவீங்களா? பிள்ளைகள் பலசாலியா? கிடையவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் இருண்டு போகும், இருண்டு போகும். நம்முடைய வாழ்க்கை என் கூட பிறந்த சகோதரன், என்னுடைய மூத்த சகோதரன் ஒரு நாள்ல எங்க அப்பாவை என்ன பண்ணிட்டான்? டக்குன்னு அடிக்க போயிட்டான். கை மேல விழுது ஓடி போய் அவனை பிடிச்சு அவனை என்ன பண்ண? தூக்கி போட்டு அவன் சனுக்க பிடிச்சு நெரிச்சான். பெத்த தகப்பனை எப்படி ஒருத்தன் அடிக்கலாம்? அவர் அவன் மேலதான் ரொம்ப அன்பா இருந்தார். அவன் மேலதான் ரொம்ப அன்பா இருந்தார். அவன் வாழ்க்கை என்னாச்சு தெரியுமா? கல்யாணம் ஆச்சு, 2 பிள்ளைகள் பிறந்தது. பெத்த பிள்ளைகளுக்கு ஒண்ணு கூட அவன் செய்யாம சூசைட் செத்து போனான். சூசைட் பண்ணி செத்து போனாயா? வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் தான் போடுவான். ஆனா என்ன இல்லை, பரிசுத்தமான வாழ்க்கை கிடையாது. அவன் பொண்டாட்டி அவனுக்கு கொடுத்த டார்ச்சர் கொடுக்கும். எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம். இது காரணத்துலதான் அவன் செத்தான். 2 விதமா ரெண்டும் அவனுடைய தவறு. அது எப்போ? அன்னைக்கு தகப்பனை தொட்டானே, அதனுடைய முடிவு. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனை ஈஸியா அடிச்சிடலாம். நான் அதான் சொல்லுவேன், அவன் செத்து போவான். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை வைத்தா என்ன நடக்கும் அப்படிங்கறது வேதம் சொல்லுகிறது. எசபேலின் ஆவி அப்படிப்பட்ட ஒரு ஆவியா இருந்ததுனால சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாக அவளுக்கு இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. என்ன அழிந்து போவாங்க, சந்ததி அழிந்து போகும். எசபேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. புருஷனை அடக்கி ஆளுதை ஒரு பொல்லாத ஆவிதான் எசபேலினால். அறிஞர்களுடைய பிள்ளைகள் நான் பார்க்கிறோம், என் சத்துருவை எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. இப்படி கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. 10வது வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு. திருப்பி அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எல்லாமே ஆண்டவர் நம்ம கூட உண்மையா இருக்கிறார்னு சொன்னா நாம எதற்கும் தயாராக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கணும். நாம அப்படி இல்லைன்னா நம்ம ஊழியக்காரனே கிடையாது. நம்ம ஊழியக்காரனே கிடையாது. சில வேளைகளிலே ஆண்டவர் நம்முடைய மாம்சத்தை என்ன செய்கிறாரு? சிலுவையில் அறைந்து போடுகிறார். நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய கோபங்கள் எல்லாத்தையும் நான் சொல்ற மாதிரி நின்று அப்படின்னா அவர் நிக்க சொன்ன இடத்துல நாம நிக்கணும். அதுதான் ஊழியக்காரர். அந்த இடத்தை விட்டு அசைவே கூடாது. அதையும் அவர் சொன்னால் அதன்படி நிக்கணும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்றாரு? நம்மேல் வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்திலிருந்து நம்மை காக்கிறார், நம்மை தாங்குகிறார். அந்த அடி அவர் மேல ஒரு அலையிலே சொல்லுவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை, நல்லா கவனமாக கேட்கணும். கேட்கிறீங்களா? இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எங்களுக்கு செத்தா ஒன்றே கிடையாது. நாங்க ஆண்டவரோடு இருக்கோம்.
உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறாரு. எங்களோடு கூட இருக்கிறதுனாலதான் நாங்க சொல்லுகிற காரியங்கள்லாம் உங்க குடும்பத்துல வாய்க்குது. எத்தனை குடும்பங்களுக்கு எத்தனை விதமான ஆலோசனைகள். ஒரு 10,000 பேர் வரக்கூடிய சபையில ஒரு மிரட்டல் நடந்தா அது ஒண்ணுமே கிடையாது. இந்த சிறு கூட்டத்துல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் செய்த காரியங்கள் நினைத்து பாருங்க. கர்த்தர் செய்த அற்புத அதிசயங்களை நினைத்து பாருங்க. அப்ப நாங்கள் தேவனுடைய மனுஷனாக இருந்த அந்த காரியத்தை நடத்துகிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நடத்துகிறோம். மென்டலாகி ஹாஸ்பிட்டல் இருந்தா நம்ம போய் ஜோம் பண்ண உடனே ஆண்டவர் எழுதியதாரு. அந்த மென்டல்ல இருந்து அடுத்த நிமிஷம் கொண்டாட்டியும் பிள்ளையும் எழுதுறாரு கொஞ்சம் அடுத்த நிமிஷம் இத்தின்னிய மினிட். அப்படிப்பட்ட பிசாசுகள் தான் நமக்கு விரோதமா வரும். நம்ம செய்த நன்மைக்கு பதிலாக தீமை வரும். அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாக மாறப்படுவார். அல்லேலூயா. எப்படி எனில் 11வது வசனம் சொல்கிறது. எப்படி எனில் என்ன 10வது வசனத்துல என்ன சொல்றாரு? இயேசுவின் மரணத்தை எப்பொழுது எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். எப்படி எனில் சாவுக்கரமான எங்கள் மாம்சத்திலே இயேசுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எப்பொழுதும் நல்லா கவனமாக எப்பொழுதும் எப்பொழுதும் நாங்க எங்களுடைய மரணத்தை என்ன செய்யறோம்? ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். கர்த்தர்களுக்கு ஆலோசனை தருகிறார். கர்த்தர்களுக்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தர்கள் வாயிலே போடுகிற வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து நடத்துகிறபடினாலே நாங்க எங்களுடைய மரணத்தை ஆண்டவருக்கு நாங்க என்ன செய்யறோம்? இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி மரணமானது எங்களிலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலம் செய்கிறது. பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு வரும் பாடுகள் அது உங்களுக்கு ஆறுதலாக காணப்படும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. பவுல் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு வரும் பாடுகள் உங்களுக்கு ஆறுதல் என்று பவுல் சொல்றாரு. அது எப்படி எங்களுக்கு வரும் பாடுகள், எங்களுக்கு வரும் சோதனைகள், எங்களுக்கு வருதான காரியங்கள் உங்களுக்கு ஆறுதலாக எப்படி காணப்படுகிறது சொன்னா, நாங்கள் அந்த கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறோம். கலாத்தியர் 2:20 நான் வாசிக்கும் பொழுது அது நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 2:20 நாம் வாசிக்கும் போது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது. நல்ல கவனமாக வேண்டும். இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு முன்னால உயிருடன் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பிழைப்பு நாங்க ஆல்ரெடி நாங்க எழுதிட்டோம் சொல்லுங்க. அது சொல்லப்பட்டு பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மரித்தாரா இல்லையா? சொல்லுங்க. அதே போல ஆயினும் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ ஆயினும் இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை என்ன செய்றாரு? தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. அப்படி விருதாவாக்கினால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே சொல்றார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனம் நமக்கு இதைத்தான் போதிக்கிறது. அதனால சொல்கிற வார்த்தை அதுதான். சங்கீதம் பிலிப்பியர் 2:8 நான் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2:8 நான் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு நினைச்சா மறந்திருக்கலாம்.
எத்தனையோ முறை இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று அனைத்து யாரு அவெல்லாம் ரோமர்கள் அல்ல, அவரை பிடிக்க வந்தவங்க பூரா வேத பாரகர் பரிசேலை. அவங்க அப்படி சூழ்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் எத்தனையோ முறை மறைந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா தன்மை தாமே மரண பரியந்த ஒப்பு கொடுத்தார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாமே தாழ்த்தினார். எப்படி தாழ்மையுள்ள தேவன் அவர், எப்படி தாழ்மைப்படுத்துகிறார். அதுதான் வேதம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3 12 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடமே உண்டாக்காமல் எல்லா விதத்தினாலே எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையினாலும் உத்தரவுகளிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்திலும் ஆயுதங்களை தரித்திருக்கிறோம். கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரப்பட்டாலும், எப்படி துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் சொல்லுவாங்க கள்ள போதகர் அப்படிம்பாங்க. அதுக்கு அர்த்தமே அந்த நாய்களுக்கும் தெரியாது, கேட்கிறவங்களுக்கும் புரியாது. சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகள், எத்தர் எனப்பட்டாலும், அதான் வேதம் சொல்லுகிறது, எத்தர் எனப்பட்டாலும் நெஜஸ்தராகவும், அதான் நாங்க வாழ்கிற வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்க கேட்பீங்கன்னா, ஆம் சோதரம், நாங்கள் தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கும் பொழுது, எங்கள் கைகளினாலே வேலை செய்து பார்க்கப்படுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் சோதரன், வார்த்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். ஏன் ஒருமையா சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு நான் என்று சொல்லியிருக்கலாம்ல. அவர் அப்படி சொல்லல, தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம் சொன்னார். ஒவ்வொரு ஊழியக்காரனும் அப்படிதான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். என்ன வையாதவங்க சபையில யாருமே இருக்க முடியாது, என்ன குறை சொல்லாதவங்க சபையில யாருமே இருக்க முடியாது. நீங்க ஒரு சகோதரர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் எனக்கு அப்படின்ட்டு அப்படி இருக்கணும், வாயில ஏதோ ஒரு வரப்போகுது அப்படின்னு செஞ்சுக்கிட்டே ஒழுங்க வா அப்படின்னு. ஏன்னா அந்த வார்த்தை கோபம் கோபம் யாங்கிட்டேயே ஒரு ஊழியக்காரன்ட்டே அவனுடைய கோபத்தை அப்படி வெளுத்துறவங்க அவனுடைய தாய் தகவலுக்கு மத்தியில் எப்படி பேசணும் அப்படின்னு பாருங்க. காரணம் என்ன? இப்படி கோபம். எனக்கு சாப்பாடு போடுறது பெற்றவர், உன்னை வளர்க்கறது பெற்றவர், நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு காசு போடுறது பெற்றவர், பெற்றவங்களை மதிக்காத பிள்ளைகள் அவங்க எப்படி அடுத்தவங்களை மதிக்க மாட்டாங்க, ஊழியக்காரங்களை மதிக்க மாட்டாங்க. வேதம் சொல்கிறது, தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் மாறும். துடைத்து போடுகிற அழுக்கு என்னது? காயப்பட்ட இடத்துல, சீழ் வடித்த இடத்துல பஞ்சை எடுத்து துடைச்சிட்டு அது தூர போடுறிய, அதை போல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்னும் வேதம் சொல்கிறது, அந்த 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும்
சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், கண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உண்டாக்குகிற சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறார். ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் எல்லாம் இருப்பதை போல எங்களை ஆண்டவர் மேன்மை கொண்டுகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. காலையில ஞாபகம் ஹெல்ப் பண்ணுமே ஆசிரியருக்கு தேடி 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 ஒன்னா பார்த்து கையில ஏதோ எதுக்கோ எடுத்து வச்சு சில காரியங்கள் எடுத்து வச்சிருங்க. தேவையை தேவன் பூர்த்தி செய்துட்டார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளே கர்த்தர் அதான் சொல்லப்படுகிறது, சோதரம் ஒன்றும் இல்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அத 12வது வசனத்துல சொல்றாரு, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ எங்களை ஆண்டவர் எப்படியாக எங்களை வழி நடத்துகிறார், எப்படியாக எங்களை காத்துக் கொள்கிறார். இதே அதிகாரத்துல தான் வருது. இதே அதிகாரத்துல இதே 6ஆம் அதிகாரம் 14வது வருஷத்துல சொல்லப்படுகிறது, அந்நிய நோத்திலே அவிசுவாசங்களுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அது சொல்ற கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேறு. பேலியாள் குடும்பம் ஒன்று, நீ அதனாலதான் அந்த பேலியாள் குடும்பத்தில் போய் நீங்க சம்மந்தம் வச்சுட்டீங்க, வாழ்க்கை நாசம். அப்ப தெரியாது, போக போக தெரியும் அவருடைய புத்தி என்ன. பெரிய பரிசுத்தவான்கள் குடும்பங்கள் உங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா கேவலமான. நான் இன்னும் சொல்ல போனா சிலவங்களை நான் சொல்லும்போது சொல்றேன், உங்களுடைய கால் தூசி, உங்கள் கால் செருப்புல இருக்க தூசி கூட சமமானவங்கள் அல்ல. அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு நபருக்கு நான் இந்த இடத்துல ஊழியத்தை கொடுப்பேன். ஹலோ, கேட்குறீங்களா? கீழ்த்தரமானவங்க, அவங்களுக்கு நான் அந்த இடத்துல ஊழியத்தை கொடுப்பேன். என்னாச்சு? ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவர் டவுன் பண்ணிட்டே வந்தார். ஹல்லேலூயா. அந்த ஊழியம் யாரால வந்தது? அந்த ஊழியம் எதனாலே கொடுக்கப்பட்டது? தேவனுடைய பிள்ளைகளே, காரியங்கள 2 சிறுவர்கள், ஒரு சிறுவர், மூத்த சகோதரர், அவனுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியம், அவனுக்காக கிடைக்கப்பட்ட மேன்மை, அவனுக்காக கிடைக்கப்பட்ட உயர்வு ஒன்றும் இப்போ கிடையாது. தள்ளப்பட்டு போன பிசாசு எப்போ பெருமை வந்த பொழுது லூசிபர் ஆண்டவருக்கு மேலாக தன்னை உயர்த்தினான். அப்படிதான் சொல்லப்படுது. எசபேல் நாவியார் கடவுளுக்கு மேலாக தன்னை பெரிய ராஜாத்தி ராணி என்று உயர்த்தின பொழுது தேவன் அழித்து விட்டார். ஒரு அலையில் சொல்லுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம வாசிக்கிறோமே, சகோதரர், இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஏன் சோர்ந்து போக மாட்டோம்? எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள், டே பை டே, புதிதாக்கப்படுகிறதுமாய் இருக்கிறது. எங்களை வச்சு நாங்க சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதப்படியில, ஆண்டவரே என்னை புதிதாக, என்னுடைய வாழ்வை புதிதாக, என்னுடைய விசுவாச வாழ்க்கையில புதிதாக கேளுங்க, ஜோபனுங்க. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அப்படித்தான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எது? எங்கள் உள்ளான மனுஷன், திடமான மனுஷன். ஆண்டவர் நின்று வாங்கிடுவோம், இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டோம். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
அடுத்த வசனம் சொல்லுகிறது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை கொண்டு வருகிறது. கனமகிமையை கொண்டு வரும். பரலம் தான் நம்முடைய பேச்சு, பரலம் தான் நம்முடைய மூச்சு. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அது இல்ல, கலாத்தியர் 5:5 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அது நாங்களோ சொல்றாரு, நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்திலே நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். நாங்களோ சொல்றாரு, நாங்களோ அப்படின்னா என்னது? எப்பொழுதுமே அப்போஸ்தலர் பவுல் தன்னை மாத்திரமல்ல, தன்னை போல ஊழியம் செய்கிற, உண்மையாய் ஊழியம் செய்கிற, அந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டுகிற ஒவ்வொரு ஊழியக்காரையும் நாங்களோடு சொல்றாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நாங்க என்ன செய்யறோம்? நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு, எங்களிடத்தில் உள்ள ஆவியை கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் இப்படித்தான் நமக்கு போதிக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அதற்காகவே அவருக்காகவே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 2:24 ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு வழிகாட்டு, ஆண்டவர் தான் நமக்கு வழிகாட்டியவர் தான். அவர் காட்டும் வழியிலே நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? நேர் ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்மை வழிநடத்துகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கும்போது ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடையவர்கள், நான் தான் சொல்றேன், கிறிஸ்துவனுடையவனா நீ, உன்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறைய வேண்டும். அதனால தான் இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுகிறவர் அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இன்னொரு இடத்துல சொன்னார், உங்களுடைய அன்பு பாசனெல்லாம் உங்கள் பிள்ளைகள் மேலையும் உலகத்தின் மேலையும் நீ வைக்காம சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாரும் என்று சொன்னார். அந்த உலகத்திலே நாம் சொல்கிறோம், நான் சபையை தவிர, சபை விசுவாச குடும்பங்களை தவிர என்னுடைய சொந்த குடும்பத்தை கூட நான் அவ்வளவாக நேசிக்க மாட்டேன், ரொம்ப டீப்பா நேசிக்க மாட்டேன். நான் நேசிப்பது சபை. சபையை கட்டுகிற ஆண்டவர், சபையை எழுப்புகிற ஆண்டவர், சபைக்காக நாம் சொல்கிறோம். என்னை ஆண்டவர் என்ன செய்தாரு? பயன்படுத்தி வருகிறார். அதனாலதான் நான் எந்த பேர பிள்ளைகளாகட்டும் நாம் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா உலகத்தில் உள்ளவர், அதான் நம்ம இந்த இப்ப வாசித்த அந்த பதில நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதில் நம்ம பார்க்கிறோம். ஏனெனில் காணப்படுகிறவைகள், கடைசி வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் கடைசி 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள்,
நீ என்ன உறவு, நீ என்ன இது பண்ணாலும் எல்லாம் அனித்தியமான உலக சந்தோஷம் அனித்தியமானது. இன்னைக்கு நம்மகிட்ட காமிக்கிற மாதிரி காமிச்சு இப்படி எடுத்து போயிட்டாங்கன்னா வேற எப்போதுமே there is my life எல்லாமே டிஸ்டர்ப்ஸ். ஏன்னா எனக்கு அப்படி அனுபவம் இல்லை. பேரப்பிள்ளையோட எடுத்து நான் எந்த பேரப்பிள்ளையும் எடுத்து நான் கொஞ்சது கிடையாது. நல்ல அவசியம். உலகம் நமக்கு அனித்தியமானது. வேற பிள்ளைகளை நான் கொஞ்சுவேன். வேற பிள்ளைகளை நான் இப்ப மிரக்கணும் கூட நான் எடுத்து கொஞ்சுவேன். இது என்ன தெரியுமா? இப்படி காந்தி இப்படி கொண்டு போற சொல்லாத ஆவிகள் கூட இருக்கும் பொழுது I won't love the persons. எனக்கு அந்த ஆசையே கிடையாது. வெளிநாட்டில இருந்து வந்த பிள்ளைகளே அப்படிதான் டிஸ்டர்ஸ். ஏன் தெரியுமா? என்னுடைய உள்ளம் பரலோக தேவனுடைய அன்பை விட்டு இந்த பூலோகத்து அன்பிலே ஒரு நாள் ஐக்கியப்படக்கூடாது. அல்லேலூயா. நான் செத்தா இன்னத்தையும் போடுறதுக்கு 4 பேர் வந்துடும். சொல்லுங்களேன். ஹலோ, போதும்ல. செத்த ஆதி எங்க இருக்கும்? ஒரு முறை ஒரு பிசாசு எனக்கு ஒரு பதிவு விட்டு இருக்குது. என்ன தெரியுமா? ஹிட்லரு செத்தொருப்பாடு அவரை எண்ணிக்கிறாங்க. செருப்பால் அடிச்சாங்களாம். செத்தொருப்பாடு அடிச்சு ஹலோ, எனக்கு அப்பவே தெரியும் அந்த பிசாசு என்னன்னு. அதனாலதான் அந்த பிசாசுகளுக்கு ஆண்டவர் துரத்துவார் இல்லாமல் துரத்துக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். நம்முடைய மாம்சம் அதனுடைய இச்சை சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதனாலதான் ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை 5:24 நான் வாசிக்கும் பொழுது அதை நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடையவர்கள் அதில் ஆசையும் இச்சையையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே தேவன் உன்னோடு கூட இருப்பார். உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அது மிகவும் பிரியமானதாக காணப்படத்தக்கதான். எப்பொழுது கிறிஸ்துவோடு கூட இணைந்து காணப்பட வேண்டும். கிறிஸ்துவனோடு கூட பேசுவான். கிறிஸ்துவனோடு கூட இருக்க வேண்டுமானால் நமக்கு வரும் உபத்திரவங்களிலும் துன்பங்களிலும் நாம் ஆண்டவரை எந்த விதத்தில் குற்றப்படுத்தக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை பாதுகாக்கும். கிறிஸ்து நம்மை வைத்திருக்கிற நம்முடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை ஆதரிப்பான். எந்த தீங்கும் நம்மிடத்தை வராதபடிக்கு நம்மை காப்பான். அல்லேலூயா. உலகத்தான் மாதிரி நின்றுட்டு சண்டை போடக்கூடாது. உலகத்தை மாதிரி நின்று சண்டை போடக்கூடாது. உலகத்தை மாதிரி நின்று நம்ம நினைச்சு கூடாது. நான் செலவுகளை என்ன பண்ணுவேன்? ஏற்றுருக்கேன். செலவுகளை ஏற்றுருக்கேன். செலவு நின்று ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அவர் சொல்படி நான் நடந்து கொள்வேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு கூட. அதனாலதான் நான் சொல்றேன், நாம் ஆவியினாலே பிறந்தார். அது வேற யாராலையுமே அவங்களால எழுத முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் அந்த சோதரம் வசனங்கள் நிறைய உண்டு. முடிக்கிறேன். நான் அங்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கிறது? அது கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதைத்தான் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. உங்க வீட்டுல வந்து நம்ம வந்து அவங்களுடைய ஆலோசனைகளை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தின் பலன் வருகிறது, கிருபையின் பலன் வருகிறது. அது எங்களுடைய மரணத்தினாலே உங்களுக்கு கிரியை செய்கிற ஜீவனின் பலன். அல்லேலூயா. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையிலே எங்களிடத்திலே காணப்படுகிற அந்த மரணம், நாங்கள் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதனால எங்களுக்கு வரும் எல்லா துன்பங்களிலும் துயரங்களிலும் எங்களுக்கு ஒரு பாடுகள் அது உங்களுக்கு ஆறுதலாக காணப்படுகிறது என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் ஆறுதல் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அதனாலதான் நாம் சொல்கிறோம், பவுல் நமக்கு நல்ல விளக்கங்களை வேறு கொடுத்திருக்கிறார், அனுபவத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார். வேதம் வாசிங்க, வேதத்தோடு இணைத்து காணப்படுங்க, சத்தியத்திற்கு விலகாதபடி வாழ கற்றுக்கொள்ளுங்க. சத்தியம் உங்களை பாதுகாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாகும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. நன்றி.